எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. 1 hour தான் அந்த மீட்டிங். நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். சரி நீயும் வா, அது வரையும் அங்கே வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கத்தில் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் இருக்குது, நம்ம அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஃபுட்டுலாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு பிக்னிக் மாதிரி நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க மீட்டிங் முடிச்சு வந்தோன்னே நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, போகிற வழி ஃபுல்லாக டெசர்ட்டாக தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி மரம் இருக்கும். இப்போ நம்ம வந்து அவங்க சைட் கிட்டே வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக இங்கே இருக்கிறவங்க வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லை க்ரியேட் பண்ணது தான். எப்படி இருக்குன்னா, மேலேருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும், நேரில் பார்க்கும்போது அப்படி தெரியாது. எப்படி இருக்குன்னா, நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும், ஆனால் நம்ம நேரில் அதை ஃபீல் பண்ண முடியாது. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ளெமிங்கோ லேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாமாங்க. அவங்க சைட்டுக்கிட்ட வந்துட்டோம். இது ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் இருக்குல்ல, அது எல்லாம் சோலார் பிளான்ட்ஸு. இது ஃபுல்லாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்டே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதனால இது மாதிரி கவர் பண்ணியாச்சு. நீ நினைக்கலாம், தனியாக இருக்கே உனக்கு போர் அடிக்காதான்? நான் வீட்லேயும் இப்படி தான் இருப்பேன். ஆனால் வந்து ஏதாவது டிவியில் பார்த்துட்ருப்பேன், சீரீஸ் பார்த்துட்ருப்பேன். நான் இது வந்து இவங்க சொன்னோடனே காலைல சீரீஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை நான் இப்போ பார்த்துட்ருப்பேன். எங்கள் அம்மாட்ட பேசினேன் கொஞ்ச நேரம். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. வெயிட் பண்ணும். வந்தாச்சு. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? அதனால இங்கே ஒரு கடை இருந்துச்சு. இங்கே போயிட்டு லபானும் ஓமன் சிப்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க. லபான்னா ஒன்றும் இல்லை, மோர் தான். அதை இங்கே இப்படி விற்பாங்க. ஓமன் சிப்ஸ் வந்து இந்த லபானில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்களும் சாப்பிடுவோம், ரொம்ப பிடிக்கும். நம்ம போயிட்டுருக்கோம். இது உள்ளே தான் லவ் லேக்கு, அப்புறம் ஃப்ளெமிங்கோ லேக் எல்லாமே இருக்குது. நம்ம என்ட்ரி ஆகும் போதே ஒரு மான் வந்துச்சு. இங்கே நிறையா மான் இருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். அப்பயும் நிறையா மான் இருந்துச்சு. ஸோ இங்கே நிறையா மான் பார்க்கலாம். இங்கே ஃப்ளெமிங்கோ லேக்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான், டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸாக நிறையா இருக்கும். ஏன் அது கழுத்து இப்படி இருக்குது? இந்த லேக்கு எல்லாமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது தான். நாங்கள் போயிட்டுருக்கும் போதே இது கொக்கா என்னன்னு தெரில, அங்கேருந்து அது ரொம்ப நடந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த லேக்லேருந்து அடுத்த லேக்குக்கு அது நடந்து போகுது. நாங்களும் அமைதியாக இருந்து பார்த்துட்டே இருந்தோம். அது கால் ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. அது அப்படியே போய், இது அப்படி தான் இருக்குமா இல்லை இதுக்கு உடம்பு சரியானா தெரில, நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அது அப்படியே அழகாக போய் அங்கே அதுக்கு போயிடுச்சு, அந்த லேக்குக்கு. வெயில் தான் கொஞ்சம் அதிகம், ஆனால் வந்து இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம ஊருக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம். இங்கே உட்காந்து சாப்பிட்லாம், காற்றும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால நீங்கள் அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் போயிட்டுருக்கும் போதே இங்கே ஒரு ஃபேமிலி வந்து பார்பிக்யூ
பார்பிக்யூ பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நிறுத்தி இந்த இடத்துல பார்த்தா கொடுக்காப்புளி இருந்துச்சு. அதை பார்த்து ஃபஸ்ட்டு எனக்கு என்னன்னு தெரில. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தா கொடுக்காப்புளி. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கே இருக்குது? இங்கே பாரு, இங்கே இருக்கு. இது ரெட்டாக இருக்கு பாரு. ஸ்வீட்டாக இல்லையா? ரெட்டாக இருக்கிறது ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் துவர்ப்பாக தான் இருக்கும். யாரும் வரல. கிரீன் கலர்ல இருக்கிறது நல்லா இருக்காதோ? அதுக்கு பின்னாடியும் ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க. இதெல்லாம் பறவைங்க சாப்பிடுமோ? வீட்டிலேருந்தே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்பனா கிடையாது. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோன்றதுனால ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக செஞ்சாச்சு. ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்து இது வந்து புளிச்சக்கீரை இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. தயிர் சாதம், தக்காளி தொக்கு, அப்புறம் நம்ம வாங்கின ஓமன் சிப்ஸ். எப்படி இருக்கு? சூப்பர். சைட் டிஷ்லாம் சூப்பராக இருக்கு. அதுவும் இந்த லொக்கேஷனில் ஆற்றுக்கு நடுவில் நம்ம வெளில உட்காந்து சாப்பிடுவோம்ல, ஆற்றுக்கல் அந்த மாதிரி அங்கே வரும். மரம், பறவைங்க. புதினா தொழில் யார் செஞ்சு? நீ செஞ்சதா? அம்மா செஞ்சதா? அம்மா. ஊர்லேருந்து வந்துச்சுல, அதான். கொத்தமல்லி துவையல். கொத்தமல்லி துவையல் நல்லா. இங்கே தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டோம். ஃபுல்லாக மானாக தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே டஸ்ட்பின் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து போட்டுக்கலாம் நம்ம. இதெல்லாம் மான் தான். ரொம்ப வெயில் அடிக்குது. பறிச்சிட்டேன். பாதி இது முள்ளாக இருக்குது. இதுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு.
இங்கே பாருங்க, இது உள்ள இதோ இங்கே இருக்கு. அதுக்கு பின்னாடி இங்கே பிங்க். பழுத்தா நல்லா இருக்கும். அது இப்போ வீட்டுக்கு எடுத்து போனாலும் பிங்க் ஆயிடுமா என்ன? மரத்தில் இருந்தால் தான் பழுக்கும். அப்போ அது க்ரீனாகவே தான் இருக்குமா? நாங்கள் பறிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி அங்கே வந்து பக்கத்தில் நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து ஃபிலிப்பைனீஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களும் அவங்க ஊரில் சாப்பிடுவாங்களாம். ஸோ அவங்களும் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பழுத்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் போய் அவங்க ஊர்லேயும் இருக்கும் பீப்பிள். You want this? Thank you. Dami hindi mo nalalaglag kung gusto nila. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டகம், நிறைய ஒட்டகம் இருந்துச்சு. இதை ட்ரெயின் பண்ணி எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்க போல், என்னன்னு தெரில. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த vlog முடிஞ்சிச்சு.